ஓகே ஜி. அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கானபத்தியம் இது சத்தியம், எதுவும் சாத்தியம். வெபினாரில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நெக்ஸ்ட், ஓகே. இப்போது ஒரு நிமிஷம் நம்ம மௌனமா இருப்போம். நெக்ஸ்ட், இப்போது உங்களுடைய இஷ்ட தேவதையெல்லாம் நினைச்சுக்கீங்க. நெக்ஸ்ட், சரி, இப்ப எல்லோரும் என் கூட சேர்ந்து 3 முறை பிரணவம் சொல்லுவோம். நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மத்தாச்சாரிய பிரயந்தம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. காயத்ரி மந்திரம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய ஸ்லோகம்: வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதா. இன்றைய வசனம்: தத்துவ நிலையாய் தந்து என்னை ஆண்ட வித்தகா விநாயகா விரல்கழல் சரணே. அடுத்த அங்கமாக நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு போயிருவோம். நம்மளுடைய ஸ்பீக்கர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சகோதரி சுதா முனியாண்டி அவர்கள். நேரம் தாழ்த்தாம இன்றையக்கான தலைப்பை எடுத்து தொடங்க சகோதரி சுதா முனியாண்டியை அன்போடு வரவேற்கின்றேன். ஓம் கம் கணபதியே நமஹ. விநாயகா விக்னேஸ்வரா. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. நன்றி சதீஷ்ஜி. ஆதியே அரசே போற்றி, அருந்தவ தருளே போற்றி, ஜோதிகே சுடரே போற்றி, துலங்கும் மெய்ப்பொருளே போற்றி, நீதியே நிமலா போற்றி, நினது அருள் தந்தாய் போற்றி, தீதில்லா சித்திரமுத்தே நின் திருவடிவு போற்றி போற்றி. வேதத்தின் வித்தாய் விண்ணவர்க்கு தெய்வமாய் தீதற்ற நெஞ்சில் திருவிளக்காய் மாதவத்தின் அருளாய் ஒளிருகின்ற ஐயன் விநாயகனை புருவ நடுநிறுத்தி போற்றி. ஆக அவ்வை சொன்னது போல தத்துவ நிலையான நமக்கு ஞானம் ஊட்டி நம்மை ஆளும் விநாயகரை தொடர்ந்து நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். இதுவுமே அவருடைய கருணையினாலே என்பதால அவரை பணிந்து வணங்கி அவருடைய அருளாசியோடு கானாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் என்ற தொடர்ல இன்றைக்கு நாம 2வது வாரமாக இணைந்திருக்கோம். ஆக இன்றைக்கு நாம விநாயகருடைய அவதாரங்களையும் அதனுடைய நோக்கத்தையும் விநாயகருடைய வடிவங்களையும் பார்க்க போறோம். அந்த வகையில சென்ற வாரம் நிர்குண நிறையில இருக்கக்கூடிய பரபிரம்மம் நமது பக்திக்கு இணங்கி கருணையாலேயே உருவம் கொண்டு அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதற்கு அப்புறமாக அப்படி அருள் பாலிக்கின்ற விநாயக மூர்த்தி
இவருடைய புராண கதைகள் வழியாக எப்படியாக தோற்றம் அளித்திருக்கின்றார் அப்படின்ற கதைகளை பார்த்திருந்தோம் 5 புராணங்கள் அடிப்படையில. அதற்கு அப்புறமாக யுகங்கள் தோறும் அவருடைய தோற்றமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். ரொம்ப முக்கியமாக விநாயகருடைய திருமேனி தத்துவங்களை ஞான ஸ்வரூபியாக பார்த்திருந்தோம். அவரே பிரணவ ஸ்வரூபமா பிரணவ மூர்த்தியா இருக்கிறாரு அப்படின்றதையுமே நம்ம பார்த்திருந்தோம். ஆக சென்ற வாரத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம், பகிர்ந்திருந்தோம். ஆலயங்கள்ல விநாயகருடைய தும்பிக்கையானது எந்த பக்கம் சுழிந்திருக்கோ அந்த பக்கமாகவே நாம் வழங்குகின்ற பொழுது நம்மளுடைய சுவாசமும் இருக்கும் அப்படின்னு. யாராவது இத முயற்சி செய்து பார்த்தீங்களா? அப்படி முயற்சி செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கையை உயர்த்தலாம். வாழ்த்துக்கள் விநாயகா விக்னேஸ்வரா. சரி, அப்ப நம்ம தொடரலாம். விநாயகர் பல அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார். அதுல பார்க்கவ புராணம், முத்கல புராணம், இது 2 புராணமே முழுக்க விநாயகரை பற்றியே சித்தரிக்கின்றது. பார்க்கவ புராணத்துல முக்கியமாக 12 புராணங்களையும், முத்கல புராணத்துல முக்கியமாக 8 புராணங்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நாம பிள்ளையாருடைய அவதாரமும் அவருடைய அவதார நோக்கத்தையும் பார்க்க போறோம். சரி, விநாயகருடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முதல்ல சொன்னது போல பார்க்கவ புராணம், விநாயகருடைய புராணம், அந்த புராணத்தின் அடிப்படையில 12 அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல இந்த புராணத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த புராணமானது 2 பாகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று உபாசன காண்டம், 2வது லீலா காண்டம். இந்த லீலா காண்டத்துலதான் விநாயகருடைய அவதாரங்கள் பத்தி சித்தரிச்சிருக்கு. ரொம்ப பெருசா சித்தரிச்சிருக்கு. ஆனா இன்றைக்கு நமக்கு குறுகிய நேரமே இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டுமே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில என்ன அந்த 12 அவதாரங்கள் அப்படின்னா, வக்ரதுண்ட விநாயகர், சிந்தாமணி விநாயகர், கஜானன விநாயகர், விக்னராஜர், மயூரேசர், பாலச்சந்திர விநாயகர், தூமகேது விநாயகர், கணேசர், கணபதி, மகோர்கடர், உடுண்டி விநாயகர், வல்லவை விநாயகர். இந்த 12 அவதாரங்களுமே பார்க்கவ புராணத்தினுடைய லீலா காண்டத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆக நம்ம ஒவ்வொரு புராணமாக என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்றத ரொம்ப விரைவா பார்த்துட்டு போயிடலாம். அந்த வகையில வக்ரதுண்ட விநாயகர். கேள்விகள் எதுவும் இருந்தா நம்ம பிற்பகுதியில கேட்கலாம். கேள்விகள் இருந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வக்ரதுண்ட விநாயகர். வக்ரதுண்ட விநாயகர் உலகம் ஒவ்வொரு முறையும் அழிஞ்ச பிறகு அது திரும்பி தோற்றுவிக்கணும் இல்லையா? அப்படி தோற்றுவிக்கின்ற பொழுது அவரே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனை படைத்து எப்படி இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு காண்பிக்கின்றார். அவை அனைத்துமே அவருடைய வயிற்றிலே இருக்கின்றது. அந்த 3 தேவர்களையுமே தும்பிக்கையால வயிற்றுல விழுங்கி காண்பிப்பார். இதுதான் வக்ரதுண்ட விநாயகருடைய கதை. அடுத்ததாக சிந்தாமணி விநாயகர். தமிழ்நாட்டுல அபிஜித் அரசன் தன்னுடைய மனைவி குணவதி உலகாண்டு வந்துட்டு இருந்தாங்க. நீண்ட காலமாக இவர்களுக்கு மகப்பேரே இல்லை. ஆக அந்த சமயத்துல அபிஷித்துக்கு கவலை ஏற்பட்டு அந்த அரசாட்சிய மந்திரிகளிடமே ஒப்படைத்து வனவாசம் போகலாம் அப்படின்னு வனத்துக்கு புறப்பட்டுட்டாரு. அப்படி வனத்துல இருக்கின்ற சமயத்துல வைசம்பாவ முனிவரை பார்க்கிறாங்க. இவரு தன்னுடைய ஞான திருஷ்டியால இவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அபிஜித் அரசனுக்கு புத்திர பேரு கிடைக்கணும் அப்படின்னு ஆசி வழங்குறாரு. இந்த ஆசையை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி தராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபஞ்சாட்சர மந்திரத்தை 4 மாதங்களாக இடைவிடாது நீ தியானிக்க வேண்டும். இறுதியில தர்ப்பணம் செய்து ஹோமாதி கிரமங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக தன்னுடைய மனைவி உதவி செய்ய அபிஜித் அரசன் தியான நிலையில இருக்கின்றார். தியானம் எல்லாம் முடிஞ்சு ஹோமங்கள்லாம் செய்த பிறகு ஒரு பௌர்ணமி நாள்ல அவங்க திரும்பி அவங்களுடைய நாட்டுக்கு வராங்க. அப்படி வருகின்ற சமயத்துல தன்னுடைய மனைவிக்கு தாகம் ஏற்பட அந்த தடாக நீரை அவங்க அள்ளி குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கின்ற பொழுது அவங்க கருவுடுறாங்க. அந்த கரு பிறந்த பிறகு அவனுக்கு கண்ணன் அப்படின்ற பெயர் சூட்டுறாங்க. இந்த கண்ணனுமே சிவனை நோக்கி தியானம் செய்கின்றார், தவம் செய்கின்றார். தேவலோகத்தை எல்லாம் கைப்பற்றணும் அப்படின்ற வரம் வாங்கிடுறாரு. இப்படி வரம் வாங்கின பிறகு எல்லா லோகங்களையும் கைப்பற்றி
அவருடைய இருப்பிடத்திலே இருந்து எல்லாத்தையுமே ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி செய்துட்டு இருக்கிற காலகட்டத்துல, அவர் வசிக்கின்ற அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து, அவங்க இருக்கிற இடத்துல விலங்குகளால பல தொல்லைகள் ஏற்படுது. வனத்திலிருந்து விலங்குகள் வந்து இவர்களை துன்புறுத்துகின்றது. இவர்களுடைய இருப்பிடத்தை நாசம் செய்கின்றது அப்படின்னு சொல்ல, இவர் கண்ணன் அங்க போய் வேட்டையாட போறாரு. அப்படி போன பிறகு வேட்டையாடி முடிந்து களைப்பாறுகின்றார். அப்படி களைப்பாறுற இடம் கபிலருடைய ஆசிரமமாக இருக்கின்றது. இப்ப கபிலர் இவரை வரவேற்று இவருக்கு விருந்து படைக்கிறார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, கபிலர் கிட்ட சிந்தாமணி இருக்கு. சிந்தாமணி கிட்ட வேண்டவே, சிந்தாமணி உடனே ஒரு நகரத்தை உண்டு செய்து, மாட மாளிகைகள்ல செய்து, உணவை தயார் செய்து, விருந்து உபசரிப்பும் செய்கின்றது. இதை பார்த்து கண்ணன் வியந்து போயிடுறான். இது இவர்கிட்ட இருந்து என்ன நடக்க போகுது? இவர் முனிவர் ஆயிற்றே, பற்று இல்லாதவர். சுகபோகங்களுக்கு ஆசைப்பட மாட்டாரு. இது என்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னு சொல்லி அதை கேட்கிறாரு. கபிலர் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை பலவந்தமாக அபகரிச்சுட்டு போறாரு. கபிலருக்கு கோபம் வரவே விநாயகரை நோக்கி அவர் தவம் செய்கின்றார். அப்படி செய்யற தவத்துல இறுதியில ஹோமம் செய்கின்ற பொழுது, அந்த ஓம குண்டத்திலிருந்து விநாயகர் சித்தி புத்தி சமேதரராக தோன்றி சிங்க வாகனத்துல காட்சி அளிக்கின்றார். நானே உன்னுடைய சிந்தாமணியை மீட்டு தருகின்றேன் அப்படின்றதையும் வாக்காக கொடுக்கின்றார். இந்த விவரம் கண்ணனுக்கு தெரிஞ்சு, கண்ணன் வந்து அவனுடைய படைகளை கொண்டு கபிலருடைய ஆசிரமம் நோக்கி வருகின்றார். கபிலருக்கு பயம் வரவே, விநாயகா எனக்கு எந்த ஒரு தீங்கும் வராம நீயே காக்கணும் அப்படின்னு வேண்டிடுறாரு. விநாயகருமே சித்தி புத்தி சமேதரராக அங்க தோன்றி அங்கே இருந்து நான் காப்பாத்துறேன், அந்த சிந்தாமணி உனக்கு மீண்டும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சித்தி சொல்றாங்க, இதற்கு நீங்க ஏன் போனோம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக சித்தி தேவியே படையை படைக்கின்றார். அந்த படையில இருக்கிற எல்லாருமே போய் கண்ணனுடைய படைகள் கிட்ட சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த படை கொஞ்சம் தளர்ச்சி ஆகிறது, கொஞ்சம் சோர்வுட்டுறது. இதை பார்த்து சித்தி தேவி இலக்கன் அப்படின்ற ஒரு வீரனை தோற்றுவிக்கிறாங்க. இந்த வீரன் என்ன செய்யறான், படைகள் எல்லாத்தையுமே அழிச்சு கண்ணனுடைய மகன் சூலாபாணி சுலபன் இவங்க 2 பேரையும் சிறைப்பிடிச்சு விநாயகர் முன்னாடி நிறுத்துறாரு. அதற்கு அப்புறமா கண்ணன் இந்த விஷயம் தெரிஞ்சு விநாயகர் கிட்ட போரிட வராரு. விநாயகர் தன்னுடைய மழு ஆயுதத்தால, மழுவே நீ போயிட்டு கண்ணனுடைய சிரத்தை அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மழுவானது கண்ணனுடைய சிரத்தை அறுத்து கங்கையில நீராடி மீண்டுமே விநாயகருடைய கையில வந்து சேர்ந்துருது. இது எல்லாம் அபிஷேக்கு தெரிஞ்சிருச்சு. அபிஷேக் யாரு? கண்ணனுடைய தந்தை. ஆக அபிஷேக் கொஞ்சம் வருத்தம் அடைந்து அந்த சிந்தாமணியை மீண்டும் வந்து விநாயகரிடமே ஒப்படைக்கின்றார். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது விநாயகர் அந்த சிந்தாமணியை எடுத்து மீண்டும் கபிலர் கிட்ட கொடுக்க, கபிலர் விநாயகா இதை நீயே வச்சுக்கோ, நீயே தரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, விநாயகர் அதை தன்னுடைய கண்டத்துல தரிச்சுக்கிறார். இப்படி அவர் தரிச்சதுக்கு அப்புறமா அவர் சிந்தாமணி விநாயகராக திகழ்கின்றார். இந்த சிந்தாமணி விநாயகர் கபிலருடைய ஆசிரமத்துல இருக்கின்ற பொழுது முகம் மலர்ச்சியோட காட்சி தந்ததுனால இவரை நம்ம சுமுக விநாயகர் அப்படியும் சொல்றோம். சரி, அடுத்த கதைக்கு போகலாம். கஜானனர் கதை. பிரம்மாவினுடைய கொட்டாவினால ஒரு அசுரன் பிறக்கின்றார். அவனே பிறந்து பிரம்மாவை தந்தை அப்படின்னு கூப்பிட, பிரம்மா அவர்கிட்ட பேசும் பொழுது அந்த அசுரன் எனக்கு நீங்களே ஒரு பேர் வைத்து நான் தங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடமாக தேடித்தாங்க அப்படின்னு சொல்றான். அந்த அசுரனுக்கு பிரம்மா சிந்தூரன் அப்படின்னு பேர் வச்சு, நீ விரும்பின எந்த இடத்துல வேணுமா வசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. புத்திர பாசத்தால அவனுக்கு பல பல வரங்களை தராரு. உனக்கு எந்த ஒரு இடையூறுமே வராது, தேவர்களுடைய ஆயுதத்தால உனக்கு மரணம் ஏற்படாது, கோபத்தால நீ யார அணைத்தாலுமே, அதாவது கட்டி பிடிச்சாலுமே அவங்க சாம்பல் ஆகிருவாங்க அப்படின்ற வரத்தை தராரு. சிந்துரன் இதை கேட்டு இதை பரிசோதிக்கிறதுக்காக பிரம்மாவையே அணைக்க போறான். பிரம்மா அஞ்சி நடுங்கி கோபத்தோட விநாயகரே உன்னை சம்ஹாரம் செய்வார் அப்படின்ட்டு விஷ்ணு கிட்ட தஞ்சம் போறாரு.
விஷ்ணு கிட்ட தஞ்சம் போகின்ற பொழுது இத சிந்தூரன் தெரிஞ்சு அவருமே விஷ்ணு இருக்கின்ற இடத்துக்கு வராரு. விஷ்ணு ரொம்ப சாமர்த்தியமா சொல்றாரு, "சிந்தூரா, உனக்கு நான் நிகர் அல்ல. சம்ஹார மூர்த்தியான சிவன் தான் உனக்கு நிகர். அதனால நீ கைலாயம் போயிரு" அப்படின்னு சொல்றாரு. ஆக அவனுமே கைலாயம் போறான். கைலாயத்துல சிவன் யோக நிஷ்டையில இருக்கின்றார். சிந்தூரன் உமாதேவிய பார்த்து உமாதேவிக்கு அருகிலே போறான். உமாதேவி பயந்து சிவபெருமானை அழைக்க, சிவன் சூலாயுதத்தோட கோபத்தோட சிந்தூரனை நெருங்குறார். சிந்தூரனுக்கு என்ன வரம் இருக்கு? யாரை அவன் கோபத்தோடு அணைத்தாலும் அவன் சாம்பல் ஆகிடுவான் அப்படின்ற வரம் இருக்கு. ஆகையால இடையில உடனே விநாயகர் அந்தணராக தோன்றுகின்றார். ஏன் நீங்க இப்படியெல்லாம் சண்டை போடுறீங்க? இப்படி சண்டை போட வேண்டாம். யுத்த முறைப்படி அஸ்திரங்களையே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பரசை நிக்க வைக்கிறார். சிந்தூரனும் சிவபெருமானும் இதற்கு ஒப்புக்கொண்டு அவங்க யுத்தத்தை தொடங்குறாங்க. இப்படி யுத்தம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு. வெற்றி தோல்வியே இல்ல. அப்ப சிந்தூரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவன் சிவபெருமானை அணைக்கணும் அப்படின்னு முன்னு செல்ல, அந்த பரசு ஆயுதம் அவன் மேல விழுந்து அவனை தாக்கியது. அப்படி தாக்கின பொழுது சிந்தூரன் பயந்து பூலோகத்துக்கே திரும்பி போயிட்டாரு. இதெல்லாம் நடந்ததை பார்த்து உமாதேவியார், "நீங்க யாரு?" அப்படின்னு அந்த அந்தண வேடத்துல வந்திருந்த விநாயகரை கேட்க, விநாயகர் சித்தி புத்தியாக காட்சி தந்து, "உன்னுடைய வயிற்றிலே நான் அவதரிப்பேன். இந்த சிந்தூரனை நானே வந்து வதம் செய்வேன்" அப்படின்னு சொல்றாரு. இந்த கஜானனர் கதைய நம்ம பார்த்துட்டோம். ஆக இப்ப கைலாயத்துல கஜானனர் தோன்றிட்டாரு அப்படின்னு சிந்தூரனுக்கு விஷயம் தெரியவே, "அட, சின்ன பையன் நம்மள எப்படி வதம் செய்ய போறான்? அவன் சின்ன பையனா இருக்கும் பொழுதே அவனை நம்ம வதம் செய்திடணும்" அப்படின்னு ஏளனமா நினைச்சு கைலாயம் போறாரு. அங்க விநாயகர் பால பால விநாயகராக இருக்கிற விநாயகர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். சிந்தூரன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்த சிந்தூரனை தன்னுடைய தும்பிக்கையால வாரி எடுத்து நசுக்கி அவனை தன்னுடைய மத்தகத்துல பூசிக்கொள்றார் விநாயகர். சிந்தூரனுடைய உயிர் இதனால மோட்சம் பெறுது, விநாயகரை சரணடையுது. ஆக இது கஜானனருடைய கதை. தொடர்ந்து விக்னராஜர். இமயமலை சாரல்ல சௌபர், மனோரமை இப்படி 2 பேர் இருந்தாங்க. கணவன் மனைவி. இவங்க 2 பேருமே சிவபக்தர்கள். ஆக முனிவர் ஒரு நாள் நீராட சென்றிருந்த பொழுது, கிரௌஞ்சன் அப்படின்ற ஒரு காந்தர்வராஜன் மனோரமை மேல ஆசைப்பட்டு அவங்கள கைப்பிடிக்க வராங்க. இது மனோரமைக்கு கோபம் வரவே அவங்க சீற்றத்தோட ஏசுகின்ற பொழுது முனிவர் வந்து சேர்றாரு. முனிவர் வந்து, "என்ன நீ இப்படியெல்லாம் செய்யற?" அப்படின்னு சொல்லி கோபத்தால, "நீ மூஷிகனாக மாறுவாய்" அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு. இந்த பொழுதுல கிரௌஞ்சனுக்கு கவலையாகி, "என்னடா இந்த சாபம் கிடைச்சிருச்சே" அப்படின்னு சொல்லி, "என்ன சாப விமோச்சனம்?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கின்ற பொழுது மன்னிப்பு கேட்டதுனால முனிவர் அவரை மன்னிச்சு, "சாபமானது மாறாது. விமோச்சனமாக விநாயகருடைய வாகனமாக நீ ஆகலாம்" அப்படின்ற மாதிரி ஒரு விமோச்சனம் குடுக்கிறாரு. இந்த காலகட்டத்துல வரேண்யன், புத்பகை இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குறாங்க. இந்த ஆண் குழந்தை விநாயகர் ரூபத்திலே இருக்கின்றாரு. மழு ஆயுதம்லாம் ஏந்திருக்கிறாரு. இத பார்த்து ரொம்ப பயங்கரமான தோற்றமா இருக்கே! இத நம்ம எப்படி வளர்க்கறது? அப்படின்னு சொல்லிட்டு மடுக்கரையில போய் இவர வச்சுட்டு வர சொல்லிர்றாரு அவருடைய ஆட்கள ஏவி விட்டு. அவங்களும் போயிட்டு மடுக்கரையில இந்த விநாயகர வைத்துட்டு வந்துடுறாங்க. இத பரசுவ முனிவர் கண்டெடுக்கிறாரு. பரசுவ முனிவர் இவர வளர்த்து வராரு. இப்படி வளர்க்கின்ற நேரத்துல அந்த ஆசிரமத்துக்கு மூஷிகன், அதாவது இந்த கிரௌஞ்சிய சாபம் கெடுத்தது இல்லையா? அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆசிரமத்த துவம்சம் செய்ய தொடங்குறான். இதற்காக விநாயகர் மூஷிகத்த அடக்கிறதுக்காக தன்னுடைய பாசத்தை ஏவுகின்றார். அந்த பாசமானது அந்த மூஷிகத்த பிடிச்சு அதை கட்டி இழுக்கின்றது. உடனே அந்த மூஷிகம் சொல்லுது, "அடியேனும் பக்தன் தான். ஆனா ஒரு சின்ன காமத்தால எனக்கு இந்த சாபம் நேர்ந்து விட்டது. அதனால தயவு செய்து என்னை மன்னித்தருளுங்கள்" அப்படின்னு கேட்க, விநாயகர் சொல்றாரு, "சரி,
இனி நீயும் என்னுடைய வாகனமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஷிகத்திற்கு அந்த ஒரு வரத்தை நல்கிறார். ஆக இது விக்டராஜருடைய கதை. அடுத்ததாக மயூரேசர். தேவருக்கும் அசுரருக்கும் போர் நடக்குது. அந்த போர்க்களத்துல வேத புத்தகங்களையே அஸ்திரமாக பயன்படுத்துறாங்க தேவர்கள். இதனால அசுரர்கள் சக்தி இழந்து தேவர்களே ஜெயிக்கிறாங்க. தேவர்களுக்கு மன்னிக்கணும். அசுரர்களுக்கு இதனால தேவர்கள் மேல நீங்காத பகை. இவங்க எல்லாருமே சங்காசுரன், கமலாசுரன் அப்படின்ற அசுரர்கிட்ட தஞ்சம் புகுறாங்க. ஆக இப்படி தஞ்சம் புகுகின்ற வேளையில இந்த சங்காசுரனும், கமலாசுரனும் என்ன செய்றாங்க அப்படின்னா, பிரம்மா கிட்ட இருந்து வேத புத்தகங்கள மாயையால எடுத்து வந்து கடல்ல ஒளித்து வைத்துடுறாங்க. பிரம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வரவே, பிரம்மா விஷ்ணுவ நாடி போறாரு. விஷ்ணு அப்ப தவம் செய்துட்டு இருக்காரு. விஷ்ணு தவம் செய்துட்டு இருக்கறனால சிவனை நோக்கி போறாரு. சிவனை நோக்கி போறப்போ சிவன் சொல்றாரு, "இல்ல பிரம்மா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். விஷ்ணு யோக நிஷ்டையிலிருந்து எழுந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன உபாயம் அப்படின்னு சொல்வாரு" அப்படின்ட்டு. பிரம்மா உடனே கேட்கிறாரு, "எவ்வளவு காலம் தான் நம்ம காத்திருப்பது? எப்பதான் இந்த அசுரர்களை அழிப்பது? இதற்கு உடனடியாக ஒரு உபாயம் வேணும்" அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் விநாயகரை தவம் செய் அப்படின்னு சொல்றாரு. ஆக பிரம்மனுமே விநாயகரை நோக்கி தவம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது விநாயகர் சித்தி புத்தியோடு தோன்றி சிங்க வாகனத்தில் அமர்ந்து, "வேதம் என்னுடைய 3 கண்கள். ஆக நானே அந்த வேதத்தை மீட்டு தருவேன்" அப்படின்னு சொல்லி மல்லாளர், அது அந்தணர் வேடம் போட்டு சுந்தர ஆசிரமம் போறாரு. வேதத்தை எல்லாமே அந்த அசுரர்கள் கடல்ல போட்டு மறைத்து வைத்ததுனால வேதங்களை யாரும் ஓத முடியல. ஆக விநாயகரே அங்க போய் வேதங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, அது எல்லாமே அங்க ஓதிக் கொண்டிருக்கின்ற வேளையில, இந்த விஷயம் கமலாசுரனுக்கும், சங்காசுரனுக்கும் தெரிய வருது. ஆக சங்காசுரன் கமலாசுரனை போய் அந்த வேதியனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அப்ப அங்க ஒரு யுத்தம் ஏற்படுது. அந்த யுத்தத்துல மல்லாளனாக, அதாவது அந்த அந்தணராக வந்த விநாயகருக்கே வெற்றி. அப்போ தோற்று கமலாசுரன் திரும்ப அவனுடைய அரண்மனைக்கே ஓடி சங்காசுரன் கிட்ட விஷயங்களை சொல்றான். அப்படி அந்த யுத்தம் நடந்த அந்த நாளே அங்கிருந்த பிராமணர்களுடைய உபாயம் கேட்டு அங்க ஒரு வேள்வி நடக்கின்றது. அந்த வேள்வியில பிரம்மாண்டமான ஒரு மயில் தோன்றுகின்றது. அந்த மயிலையே விநாயகர் தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொள்கின்றார். மறுநாள் கமலாசுரன், சங்காசுரன் வராங்க போருக்கு. அப்போ சித்தி புத்தி சமேதரராக இருக்கின்ற விநாயகர் கூட புத்தி இந்த முறை அனுமதி வாங்கி, "நானே இவர்களை துவம்சம் செய்கின்றேன்" அப்படின்னு சொல்லி பெண் படையை தோற்றுவிக்கின்றார். இந்த படையில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே தங்களுடைய அங்கங்களையே ஆயுதமாக கொண்டு போரிடுறாங்க. சில காலம் கழிந்த பிறகு எல்லாருமே களைத்து போறத பார்த்து புத்தி தேவி கோப பார்வையால லாபன் அப்படின்ற ஒரு வீரனை படைக்கின்றாங்க. அவன் இந்த படைகளை எல்லாம் தகர்க்கிறான். அப்படி தகர்க்கின்ற பொழுது விநாயகர் கமலாசுரனையும் சங்காசுரனையும் சம்ஹாரம் செய்கின்றார். சரி, அடுத்ததாக பாலச்சந்திர விநாயகர். கண்டக நகரம் அப்படின்ற ஒரு நகரத்துல சக்கரபாணி அரசனும் உக்கிரையும் வசித்து வராங்க. அவர் அந்த நாட்டை ராஜ்யம் செய்து வராரு. இவர்களுக்குமே புத்திர பேரு கிடையாது. அநேக தடவை உக்கிரை வந்து கருவுற்றாலும் குழந்தை பிறந்த அந்த நொடியே இறந்துவிடும். இதனால மனம் வெறுத்து அரசாட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வனவாசம் செல்றதுக்கு அரசர் முடிவு செய்யறாரு. அப்படி செய்கின்ற பொழுது இந்த முறை சௌனக முனிவர் இவருடைய அரண்மனைக்கு வருகின்றார். தற்செயலாதான் வராரு. அப்படி வருகின்ற பொழுது இவர்களுக்கு இருக்கின்ற துயரை உணர்ந்து, "உனக்கும் புத்திர பாக்கியம் கிட்டும்" அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கொடுக்கின்றார். வரத்தோட சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சூரிய விரதம் எடுக்கணும் 29 நாட்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த விரதம் முடிகின்றது. 10 மாதம் கழிந்து சிந்து நதிக்கரையில உக்கிரை ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறார். இந்த குழந்தைக்கு பெயர் சிந்து அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த சிந்துவ சுக்ராச்சாரியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால சுக்ராச்சாரியார் இவர்கிட்ட, "நீ சிவனை நோக்கி தியானம் செய்தனா உனக்கு பல வரங்கள் கிடைக்கும்.
நீ ஏக சக்கரவர்த்தி ஆகலாம். இந்த உலகத்தையே உனக்கு கீழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிந்துவும் அத கேட்டு தவம் செய்றாரு சிவபெருமானை நோக்கி. சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்ற பொழுது, எனக்கு யாராலும் அழிவு வரக்கூடாது அப்படின்ற வரம் கேட்கின்ற பொழுது, சிவபெருமான் விநாயகருடைய அவதாரத்தால ஒழிய உனக்கு அழிவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துடுறாரு. இந்த வரம் அவனுக்கு கிடைக்க, அவன் தேவலோகத்தையே கைப்பற்றிடுறான். தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாருமே விஷ்ணு, பிரம்மாவோடயே சேர்த்து தன்னுடைய நகரத்துக்கே எடுத்து வந்து சிறைப்பிடித்து வைத்துடுறான். இப்படி சிறைப்பிடித்து வைத்ததுனால இவர்களால பூஜைகள் செய்ய முடியவில்ல, ஹோமங்கள் செய்ய முடியவில்ல. ஆக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது, பிரகஸ்பதி மனதாலேயே விநாயகரை தியானியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆக இவர்களுமே அனைவருமே ஒருமித்த ஒரு மனதோட விநாயகரை தியானிக்கிறாங்க. அப்படி தியானிக்கின்ற பொழுது, விநாயகர் சித்தி புத்தியோட இணைந்து உமாதேவியோட புத்திரனாக மயில் வாகனத்துல வந்து, உங்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாரு. இதே சமயத்துல சிவபெருமான் உமாதேவி கிட்ட ஏகாட்சர மந்திரத்தை ஜபிக்க சொல்றாங்க. உமாதேவியும் அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றாங்க. அப்போ விஸ்வரூபத்தோட விநாயகர் தோன்றுகின்றார். இதை பார்த்து உமாதேவி, விநாயகா இப்படியாக நீ தோன்றினா உன்னை நான் எப்படி வளர்க்கிறது? நீ தயவு செய்து பாலகனாகவே இரு. அதாவது அந்த தோற்றத்திலே காட்சி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆக விநாயகர் பாலகனாக மாறுகின்றார். அப்படி மாறினதை தெரிஞ்சு சிந்தூரனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது. சிந்து. சிந்துக்கு இந்த விஷயம் தெரிய வரவே, அவர் உடனே கைலாயம் வராரு. இப்படி கைலாயத்துக்கு வருகின்ற பொழுது, அதற்கு முன்னதாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. காசிபர், அவருடைய மனைவி 2 பேருமே இவர்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்கின்றது. அதுல வந்து தன்னுடைய மனைவிக்கு கவலை. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதிதி தேவர்களை பெறுகின்றாள். திதி வந்து அசுரர்களை பெறுகின்றாள். அப்ப தேவர்களை எல்லாமே வந்து இந்த அசுரன் சிறைப்பிடித்து வைக்க அதிதிக்கு கவலையா இருக்கும்போது, காசிபர் கிட்ட எனக்கு ஒரு உபாயம் வேணும். இவரை அழிக்கக்கூடிய ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, இந்த முறை காசிபர் சொல்றாரு, "நீ கரு உருவாய். அப்படி நீ கரு உருகிற போது, உன்னுடைய வயிற்றுல ஒரு முட்டை வரும். அந்த முட்டைய வந்து நீ பத்திரமா வைத்துரு. அத விநாயகருடைய திருவடியில நம்ம குடுக்கின்ற பொழுது, அந்த முட்டை விநாயகர் கிட்ட சேர்கின்ற பொழுது, அதிலிருந்து ஒரு மயில் தோன்றும். அதுவே அவருக்கு அசுரர்களை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது வாகனமாக இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது, இங்க விநாயகர் அவதாரம் வந்துருச்சு. ஆக காசிபருடைய மனைவி அந்த முட்டைய எடுத்து வந்து விநாயகர் கிட்ட கொடுக்குறாங்க. விநாயகர் அத விளையாட்டா கீறவே அதிலிருந்து ஒரு மயில் வருது. அந்த மயில் மேல விநாயகர் ஏறி போர் செய்ய போறாரு. சிந்துவ அழிக்கின்றார். சிந்துவ இந்த முறை எந்த ஆயுதத்தால அழிக்கின்றார் அப்படின்னா, பரசு. அந்த பரசால அழிக்கின்ற பொழுது, அந்த பரசு சிந்துவுடைய மார்பை துளைத்து அவருடைய உயிரை எடுக்கின்றது. அடுத்த அவதாரம் தூமகேது விநாயகர். விந்திய தேசத்துல மதிபாதினி அப்படின்ற நகரத்துல தூமாசுரன் அரசாட்சி செஞ்சு வந்தான். இப்படி அவன் அரசாட்சி செஞ்சு வருகின்ற வேளையில அவனுக்கு நிறைய சுகபோகங்கள் கிடைக்கின்றது. ஆனா அவன் அசுரனாக இருக்கின்றான் இல்லையா? இந்த ஒரு யோசனை அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கின்ற காலத்துல புருகு முனிவர் அங்க வராரு. அவரை பார்த்து தூமாசுரன் கேட்கிறான், "நான் தாழ்ந்த குலத்துல இருந்தாலுமே எனக்கு எப்படி இவ்வளவு சுகபோகங்கள் கிடைக்கின்றன?" அப்படின்னு அவன் கேட்கின்ற பொழுது, பிருகு அதற்கு பதில் சொல்றாரு, "முற்பிறவியில நீ விகுதி அரசன். நீ ஒரு சிவபக்தன். நீ பல யாகங்கள செய்துட்டு இருந்த. அப்படி நீ செய்த 100வது யாகத்தினால இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துரும். அப்படின்றதுனால அதை தடை செய்யறதுக்காக இந்திரன் யோசிச்சு நாரதர உன்னுடைய யாகசாலைக்கு அனுப்பி வைத்தாரு. அப்போ நாரதர் சிவசன்மன் அப்படின்ற ரூபத்துல ஒரு கிழவராக, பிராமண கிழவராக உன்னுடைய யாகசாலைக்கு வந்தாரு. அப்படி அவர் வந்து உன்கிட்ட கேட்டது உன்னுடைய மனைவிய, அதாவது தானமாக உன்கிட்ட கேட்டது மனைவிய. நீ தர மறுத்ததால உனக்கு சாபம் கொடுத்தார். இந்த பிறவியில நீ அசுரனாகுவ அப்படின்ட்டு.
ஆக போன பிறவியில செய்த அனைத்து புண்ணியங்களால இந்த பிறவியில உங்களுக்கு இவ்வளவு சுகபோகங்கள் கிடைக்கின்றது. இந்த விஷயம் தெரிஞ்சு இவர் கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. சில காலங்கள் போகவே அசுர குலத்துல பிறந்ததுனால தூமாசுரனுக்கும் கொடுங்கோல் வெறி ஏற்பட்டது. ஏக சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்ற வெறி ஏற்பட்டது. இதே சூழ்நிலையில இன்னொரு இடத்துல மாதவராஜன், சுமதை இவங்க 2 பேருக்குமே குழந்தை பேரு கிடைக்கல. இதனால மாதவராஜனுக்கு கோபம் வரவே ரொம்ப கடும் சொல்ல பயன்படுத்தி சுமதைய திட்டிர்றாரு. இப்படி திட்டியதால சுமதை மனம் நொந்து வனத்திற்கு போயிடுறாங்க. அவங்க வனத்துல போய் மகாவிஷ்ணுவை நோக்கி 12 வருடங்கள் தியானம் செய்றாங்க. மகாவிஷ்ணு தோன்றி இவருக்கு விநாயகராக நான் உனக்கு அருள் பாலிப்பேன் உன்னுடைய புத்திரனாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தோஷத்துல சுமதை மீண்டுமே நகருக்கு சென்று மாதவராஜன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இப்படி சொல்லி ஒரு சில தினங்கள்லயே அவங்க கருவுற்றுறாங்க. இப்படி கரு தரித்த பிறகு இந்த விஷயம் தூமாசுரனுக்கு தெரிய வருது. ஆக தூமாசுரன் வித்ருமன் அப்படின்ற ஒரு அசுரனை ஏவி நீ போய் சுமதையும் அவருடைய கணவரையும் சுமதை கருவில் இருக்கிற குழந்தையையும் கொன்றுவிடு அப்படின்னு சொல்றாரு. ஆக இங்க என்ன நடக்குது அப்படின்னா வித்ருமன் என்னதான் அசுரனாக இருந்தாலும் அங்கு போய் கொலை செய்யற அளவுக்கு அவனுக்கு மனம் வரவில்லை. அதனால அப்படியே அவங்கள மஞ்சத்தை அப்படியே தூக்கி வனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு வனத்திலே வச்சிடுறாரு. வனத்துல வைத்த பிறகு சுமதை கண் விழித்து சுற்றி பார்க்கின்ற பொழுது எல்லாமே அசுர கூட்டங்களாக இருக்கின்ற பொழுது என்ன அப்படின்னு கேட்க வித்ருமன் இந்த கதையை சொல்றாரு. உன்னையும் உன்னுடைய கணவனையும் உன்னுடைய கருவில் இருக்கிற குழந்தையையும் துவம்சம் செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்தோம். ஆனா மனம் வராத காரணத்தினால இந்த வனத்திற்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்ப சுமதை சொல்றாங்க, தயவு செய்து எங்களை விட்டு விடு அப்படின்னு சொல்ல வித்ருமன் இல்ல முடியாது, எப்படி இருந்தாலும் என்னுடைய அரசனுடைய சொல்லை நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு தாக்க முன் வராரு. அப்படி தாக்க வருகின்ற பொழுது சுமதை மீண்டும் மகாவிஷ்ணுவை தியானிக்கின்றார். அப்படி தியானிக்கின்ற பொழுது அங்கே படை வீரர்கள் பலர் வருகின்றனர். அதாவது விஷ்ணுவால படை வீரர்கள் அங்க படைக்கப்படுறாங்க. அந்த படை வீரர்கள் இந்த அசுர படையை துவம்சம் செய்றாங்க. ஆனா வித்ருமனை மட்டும் ஒண்ணுமே செய்யல. ஆக வித்ருமன் இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததால தூமாசுரன் கிட்ட விவரங்களை சொல்ல போறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அறிவுரையால தூமாசுரன் சரி பரவாயில்ல, அவங்க 3 பேருமே எங்க போயிட போறாங்க? அந்த வனத்துல தானே இருக்க போறாங்க. குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை நான் சம்ஹாரம் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்திலேயே அவங்கள விட்டுடுறாங்க. இப்படியே சில காலம் போக பிரசவ காலத்துல விநாயகர் ஆண் குழந்தையாக உருமாறி அவளுடைய மடியில இருக்கிறாங்க. இந்த விஷயம் தூமாசுரனுக்கு தெரிய வர தூமாசுரன் அந்த குழந்தைய வதைக்கிறதுக்காக அந்த வனத்துக்கு வராரு. அப்படி வனத்துக்கு வருகின்ற பொழுது விநாயகர் புகை மண்டலத்தை உண்டு செய்றாரு. அதாவது அங்க புகை மண்டலத்தை ஏற்படுத்துறாரு. அந்த புகை மண்டலத்தின் காரணமாக தூமாசுரனாலையும் அவனுடைய சேனையினாலையும் பார்க்க முடியல. பார்வை தெரியாமல் அவங்க எல்லாருமே பாதாள லோகத்துல இடறி விழுந்து மடிந்துடுறாங்க. இது தூமகேது விநாயகருடைய கதை. அடுத்ததாக கணேசர். திருப்புராசுரனுக்கு விநாயகரிடம் ஒரு வரம் கிடைத்தது. அதனால வலிமையான திரிபுரம் அப்படின்ற 3 பக்கம் பறக்கக்கூடிய கோட்டைகளோட அவன் வந்து உலகங்களையும் ஆட்சி செய்து வரான். ரொம்ப கொடுமைகளையும் அவன் செய்து வரான். இதனால தேவர்கள் சிவனை நோக்கி வேண்டுகின்றாங்க. அப்படி வேண்டுகின்ற பொழுது சிவன் அவருக்கு அபயம் தராரு. அதாவது உங்களை எல்லாம் நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அபயம் தருகின்றார். அப்படி அபயம் தந்த பிறகு அவர் விநாயகரை தியானிக்கின்றார். அப்படி அவர் விநாயகரை தியானிக்கின்ற பொழுது சிவனுடைய முகத்திலிருந்து 5 முகங்களுடன் விநாயகர் தோன்றாரு. அப்படி தோன்றி திரிபுரத்தை தகனம் செய்யவும் அந்த கொடுங்கோல் செய்கின்ற அசுரனை கொண்டு ஒழிக்கவும் தேவைப்படுகின்ற அனைத்து ஆற்றலையும் சிவனுக்கு அருள் செய்கின்றார். இதே கதை வெவ்வேறு புராணங்கள்ல வெவ்வேறு மூர்த்தங்களால அழிக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரி வரும். இது விநாயகர் புராணம் அப்படின்றதுனால விநாயகர் அப்படின்ற விஷயம் இங்கே பறைசாற்றப்படுகின்றது. தொடர்ந்து கணபதி அவதாரம்.
கணபதி. அசுரேந்திரனும், தேவேந்திரனும் எப்பொழுதும் போல போர் புரியிறாங்க. அப்படி போர் புரிகின்ற பொழுது தேவேந்திரனுக்கே வெற்றி கிடைக்கின்றது. அப்போ அசுரர்கள் சுக்ராச்சாரியாரிடம் எப்படி நம்மளுடைய குலத்த செழிக்க வைக்கிறது? அதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது சுக்ராச்சாரியார் சொல்றாரு, உங்களுடைய குலத்துல ஒரு நல்ல கன்னிகைய மரகத்ரர் அப்படின்ற ஒரு முனிவர் கிட்ட அனுப்பி வைங்க. அவரு மோக வசப்பட்டு கூடினா இவளுடைய வயித்துல யானை முகத்தோட ஒரு அசுரன் பிறப்பான். அந்த அசுரன் அசுர குலங்களுக்கெல்லாமே ஒரு பெரிய அசுரனாக இருப்பான். மூவுலகையுமே ஆட்டி படைப்பான் அப்படின்னு சொல்றாரு. இந்த உபாயத்த கேட்டு அசுரர்கள் எல்லாம் வீடிகை அப்படின்ற ஒரு கன்னிகைய அந்த முனிவர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அங்க போய் பார்க்கின்ற பொழுது அந்த முனிவர் அங்க தவத்துல இருக்கிறார். ஆக இந்த விடிகையுமே தானுமே தவம் புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் தன்னுடைய ஆசை கணவனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருகிலேயே உட்கார்ந்து தவம் செய்றா. ஆக அந்த மரகத்திர முனிவர் தவம் செய்து முடிந்து கண்ணை திறக்கின்றார். அப்படி திறக்கின்ற பொழுது அங்க மான்கள் சங்கமம் போன்ற ஒரு காட்சி அவருக்கு தெரிகின்றது. இத வீடிகையும் பார்க்கிறா. அவருக்கு ஆசை ஏற்படுகின்றது அப்படின்னு தெரிஞ்சு அவளுமே அவருக்கு அருகில போய், "நான் உங்கள கணவனாக வேண்டி தான் தவம் செய்தேன்" அப்படின்னு சொல்ல, முனிவருமே அதற்கு இணங்கி இருவருமே யானையாக மாறி குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்க. அவள் அசுரர் வம்சத்தை சேர்ந்ததுனால உடனே குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை யானை முகத்தோட தோன்றி ரொம்ப கொடூரமாக காட்சியளிக்கின்றது. அதோட சேர்ந்து இன்னும் பல லட்சம் கணங்கள் அசுரர்கள் பிறக்கிறாங்க. அத பார்த்த முனிவருக்கு சந்தேகம் ஏற்படவே, இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வருந்தி, "இங்கிருந்து நீ போயிடு" அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி, மீண்டுமே அவர் தவத்துல அமர்றாரு. ஆக இவன் தான் கஜமுக அசுரன். இவனுமே சிவபெருமான் கிட்ட தவம் செய்து, தேவர்களாலேயோ, முனிவராலேயோ, எந்த பிராணியாலேயோ, ஆயுதத்தாலேயோ தனக்கு அழிவு வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. தானே அனைவரையும் அடக்கி ஆளணும் அப்படின்ற வரத்த வாங்கிடுறாரு. இந்த வரத்த வாங்குனதுக்கு அப்புறம் எல்லா தேவர்களையுமே இவரு அடக்கி ஆள்றாரு. தன்னையே வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. தனக்காக தன்னை பார்த்து தோப்புக்கரணம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வேளையில சித்திர சோலையில சிவனும் சக்தியும் ஆண் யானை, பெண் யானை இந்த சித்திரத்த பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது, அதை உற்று பார்க்கின்ற பொழுது, அவர்களே அதுவாக மாறி கணபதி அங்கு தோற்றமளிக்கின்றார். அப்படி கணபதி தோற்றமளிக்கின்ற பொழுது, கணபதியே கணங்களின் தலைவனாகவும், கஜமுகனை அழித்திட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சிவபெருமான் சொல்றாரு. இத நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சு, அதாவது கணபதி பிறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, கஜமுகாசுரன் கணபதி கூட போர் புரிய வராரு. அப்படி வருகின்ற பொழுது, கணபதி தன்னுடைய கொம்பால கஜமுகாசுரனுடைய மார்பை குத்தி பிளக்கின்றார். அவன் கீழ விழுந்துடுறான். விழுந்த உடனே விநாயகருடைய கொம்பு அங்க பட்டதுனால அவருக்கு ஞானம் ஏற்பட்டு, "என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்" அப்படின்னு சொல்லி மூஷிகமா மாறிடுறான். ஆக கணபதி இவரையுமே வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இப்போ விநாயகருடைய 10வது அவதாரம் மகூர்கடல். அங்க தேசத்துல காத்துரு அப்படின்ற ஒரு நகரம். இங்க ரௌத்ரகேது, சாரதை இவங்க 2 பேருக்கு தேவாந்தகன், நராந்தகன் அப்படின்ற குழந்தை பிறக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சிவபெருமானை நினைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து தவம் செய்றாங்க. யாராலுமோ அல்லது எந்த ஆயுதத்தாலோ தங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டுறாங்க. சிவன், விநாயகர் மூர்த்தியால மட்டுமே உங்களுக்கு மரணம் ஏற்படும். மற்ற யாராலையுமே உங்களுக்கு மரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேவாந்தகனும், நராந்தகனும் 7 உலகங்களையும் ஆட்சி செய்றாங்க. இப்படி செய்கின்ற பொழுது திதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திதி அசுரகுல தாய். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தேவர்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதிதிக்கு கவலை. அப்ப இவங்க திரும்பவும் தன்னுடைய கணவர் கஷ்யபர் கிட்ட வேண்டுறாங்க. தனக்கு ஒரு குழந்தை வேணும்.
இந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக அப்படின்னு. அப்ப கசியப்பர் சொல்றாரு, "பஞ்சாட்சர மந்திரத்தை நீ ஜெபம் செய்" அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஜெபம் செய்ய விநாயகர் தோன்றி, "நானே உனக்கு மகனாக பிறந்து இந்த அசுரர்களை அழிப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிய பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து 1000 முகங்களோட விநாயகர் காட்சியளிக்கின்றார். அப்ப அதிதி கேட்குறாங்க, "நீங்க முன்னாடி குடுத்தீங்க வரம், அந்த வரத்துக்கான நேரம் வந்துருச்சு" அப்படின்னு. அப்ப விநாயகர் சொல்றாரு, "ஆமா, அதற்காக தான் இப்போ நான் இந்த அவதாரம் எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அதிதி சொல்றாங்க, "இந்த அவதாரம் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. உங்களை கொஞ்சி வளர்க்கணும் அப்படின்னு எனக்குமே ஆசையா இருக்கு. அப்படின்றதுனால, தயவு செய்து பச்சிளம் குழந்தையாகவே மாறிடுங்க" அப்படின்னு சொல்ல, விநாயகருமே பச்சிளம் குழந்தையாக மாறுறாரு. அவருடைய சிறு வயதிலிருந்தே பல அசுரர்களை அவர் சம்ஹாரம் செய்கின்றார். அவருடைய லீலையினால. அவருடைய 5 வயதுல அவருக்கு உபநயனம் செய்து வைக்கிறாங்க. இப்படி உபநயனம் செய்து வைத்த பிறகு, காசிராஜன் தன்னுடைய புத்திரனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்றதுக்காக, ராஜா கிட்ட வந்து, "எனக்கு புரோகிதரா இருந்து இத செய்து கொடுங்க" அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கின்ற பொழுது, தான் வேற ஒரு வேலையில இருக்கிறதாக, தான் வேற ஒரு தவம் செய்துட்டு இருக்கிறதுனால வர முடியாது. என்னுடைய மகன் மகோதரரை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கின்றார் காசிக்கு. ஆக காசியில போனதுக்கு அப்புறம் தான் அவர் பல அசுரர்களை இன்னும் கூட வதம் செய்கின்றார். அங்கதான் அன்றைக்கு நம்ம பார்த்த கூடன் அப்படின்ற அசுரன தேங்காயால வதம் செய்கின்றார். இந்த அவதாரத்துல அவருக்கு தர்மத்தர், அதாவது பிரம்மனே தோன்றி சித்தி, புத்தி இருவரையும் புதல்வியாக பெற்று இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்த பிறகு, இந்த தேவாந்தகன், நராந்தகன் இவங்க 2 பேரையுமே மகோர்கடர் துவம்சம் செய்கின்றார். உடுண்டி விநாயகர். பிரம்மாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு சிவன் கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைக்குது. கைய யார் தலையில வைச்சாலுமே, அவங்க சாம்பலாக்கி விடுவாங்கன்னு. இந்த கதை நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஆக, அத சிவனுடைய தலையிலே வைக்க முயற்சிக்க, சிவன் விஷ்ணுவை நாடி போகின்ற பொழுது, விஷ்ணு மோகினி வேடம் தரித்து பிரம்மாசுரனை வதம் செய்கின்றார். அப்படி வதம் செய்த பிறகு, பிரம்மாசுரனுக்கு துராசதன் அப்படின்ற ஒரு மகன் இருக்கான். இவனுக்கு தேவர்கள் மேல கோபம் வரவே, விஷ்ணுவையுமே அழிக்கணும் அப்படின்றதுனால, இவனுமே சிவனை நோக்கி தவம் செய்கின்றான். அப்போ சிவபெருமான் என்ன வரம் குடுக்குறாருன்னா, இவனுமே தன்னை யாராலும் அழிக்க முடியாத வரம் தான் கேட்கிறாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, "உமாதேவியினுடைய மகன் மட்டும் தான் உன்னை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருப்பான். அவன் எப்ப உன்னுடைய தலையில காலை வைக்கிறானோ, அப்பதான் உனக்கு மரணம். இல்லையேல் உனக்கு மரணம் இல்லை" அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. இத கேட்டு துராசதனுக்கு சந்தோஷம். ஆக எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கின்ற பொழுது, அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தேவர்கள் எல்லாமே காசி மாசேத்திரத்துல தான் கூடியிருக்காங்க அப்படின்றதுக்காக, அவனுமே காசி கஷேத்திரத்துக்கு போறான். எல்லாரையுமே அங்கேயே வதம் செய்திடலாம் அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்சு தேவர்கள் எல்லாமே காசியில இருக்கிற விஸ்வநாதர் கிட்ட தஞ்சம் புகுறாங்க, சிவபெருமான் கிட்ட. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, "இந்த அசுரனை அழிக்கிறதற்கு இன்னும் நேரம் வரல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க" அப்படின்னு சொல்ல, எல்லோருமே கேதாரம் போறாங்க. அந்த சமயத்துல துராசதன் காசியை அடைஞ்சு, காசிய ஆக்கிரமிச்சிடுறான். இப்போ தேவர்கள் எல்லாமே துன்பத்துல இருக்கிறதுனால, அவங்களுக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, சிவன் என்ன வரம் குடுத்தாருன்னா, உமாதேவியோட புத்திரன் எப்போ தன்னுடைய தலையில, அதாவது அந்த அசுரனுடைய தலையில கால வைக்கிறானோ, அப்பதான் அவனுக்கு மரணம் அப்படின்றதுனால, எல்லோருமே உமாதேவியை தியானிக்கின்றாங்க. அப்படி அவங்க உமாதேவியை தியானிக்கும் பொழுது, உமாதேவியினுடைய முகத்திலிருந்து வக்ரதுண்டர் தோன்றுகின்றார். அவரே காசிக்கு சென்று துராசதனை வதம் செய்வதற்காக காசிக்கு செல்றாரு. அப்படி போன பிறகு துராசதனை பார்த்து முதல்ல அறிவுரை சொல்றாரு. ஆனா துராசதன் அதை கேட்கல. கேட்காத காரணத்தினால இந்த வக்ரதுண்டர்
பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுத்து ஒரு பாதம் தரையில இருக்கு. அதாவது காசியில இருக்க இன்னொரு பாதத்தை தூக்கி அந்த அசுரன் தலையில வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது அவனுக்கு மெய்ஞானம் ஏற்படவே அவன் மன்னிப்பு கேட்கிறான். அப்படி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது விநாயகர் காசியில எந்த ஒரு பழியுமே, பாவமுமே வராம இருக்க, இங்க பாவம் செய்பவர்களை நீ அடக்கி காக்கணும் அப்படின்ற ஒரு வரம் கொடுக்கின்றார். இந்த கால தூக்கி மேல வைத்ததுனால இவருக்கு உடுண்டி விநாயகர் அப்படின்ற பெயர். 5 முகத்தோடு இருக்கிற இந்த விநாயகர விஸ்வநாதர் சந்நிதிக்கு எதிரே நம்ம பார்க்க முடியும் காசியில. இப்ப நம்ம இறுதியாக பார்க்கவ புராணம் சொல்லக்கூடிய விநாயகருடைய அவதாரத்தை பார்க்க போறோம். வல்லபை கணபதி. பிரம்மனுடைய மகன் மாரிசி. இவருக்கு பார்வதியே தன்னுடைய மகளாக பிறக்கணும் அப்படின்ற ஆசை. அதனால தவம் செய்றாரு. அப்படி தவம் செய்கின்ற பொழுது இந்த வரமும் அவருக்கு கிடைக்குது. இந்த வரம் கிடைத்த பிறகு பிரம்மன் கிட்ட சொல்லி, அதாவது இந்த வரங்கள்லாம் கிடைத்திருக்கு, பார்வதி எனக்கு மகளாக பிறப்பாங்க. அந்த பார்வதிய நானு சிவபெருமானுக்கே திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்ற வரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட சொல்லும் பொழுது, தனக்கு ஒரு புதிய நகரம் வேணும். அத தயவு செய்து சிருஷ்டிச்சு செஞ்சு குடுங்க அப்படின்னு கேட்க, பிரம்மாவும் ஒரு புதிய நகரத்த செய்து உருவாக்கி அதற்கு பெயர் குடுக்குறாரு. பிரிய நகரம் அப்படின்னு. அந்த பிரிய நகரத்துல மரிசி வாழ்ந்து வராரு. தேவவள்ளி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறாரு. திருமணம் செய்த பிறகு அவருக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கின்றது. சகல போகங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கின்றார். அந்த சமயத்துல சிவனுக்கும் உமாதேவிக்கும் ஒரு சிறு சண்டை காரணத்தினால உமாதேவி பூலோகத்துல அவதரிக்கிற சூழ்நிலை ஏற்படுது. அப்படி அந்த காரணத்தினால உமாதேவி யமுனை நதிக்கரையில தாமரை பூவில ஒரு சங்காக உருவெடுத்திருக்காங்க. எப்போ மரிசி அங்க வராரோ அப்பதான் அவங்க பெண் உருவம் எடுப்பாங்க. இதுதான் சிவன் அவருக்கு கொடுத்த அந்த அருள். அவங்களும் அந்த தாமரை குளத்துல, அந்த தடாகத்துல ஒரு தாமரை பூவுல சங்கு வடிவத்துல இருக்காங்க. ஒரு நாள் மரிசியும் அவருடைய மனைவியும் அங்க நீராட வருகின்ற பொழுது அந்த ஒரு தாமரை மட்டுமே ரொம்ப அழகாக தனியாக தெரியறத பார்த்து அதுக்கு அருகில போகும் பொழுது பார்வதி அங்க பெண் குழந்தையாக உருமாறுறாங்க. அந்த குழந்தைய மரிசி எடுத்து வல்லபை அப்படின்ற பெயர் சுட்டி வளர்த்து வராரு. அப்படி வளர்ந்து வருகின்ற காலத்துல வல்லபைக்கு சிவனை திருமணம் செய்யணும் அப்படின்ற ஆசை ஏற்படவே அவ தவம் செய்கின்றார். அந்த தவம் செய்வதற்கான எல்லா விஷயங்களையுமே மரிசியை ஏற்படுத்தி கொடுத்துடுறாரு. அப்போ விநாயகருடைய ரூபத்துல சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார். அப்போ வல்லபை வரம் கேட்கிறாங்க. உங்களுடைய வல பாகத்துல நான் என்னைக்குமே பிரியாம இருக்கணும் அப்படின்ற வரத்தையும் விநாயகர் நல்கிடுறாரு. ஆக வல்லபை கணபதியாக திருமணம் செய்யப்பட்டு காட்சி கொடுக்கின்றார். ஆக பார்க்கவ புராணத்துல சொல்லியிருக்கிற 18 அவதாரங்கள் இதுதான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரொம்ப நம்ம கதை கேட்டுட்டோம் இல்லையா? இப்போ கைகளை உயர்த்தி இதுல உங்களுக்கு என்ன படிப்பினை தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம அன்றைக்கே பார்த்திருந்தோம். புராண கதைகள் அப்படின்னாலே கதை வழியாக நமக்கு ஏதோ ஒரு சில தத்துவங்களை சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப நிச்சயமாக இந்த புராணங்களுமே ஏதோ ஒரு தத்துவங்களை, ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது இல்லையா? அது என்னென்ன? சொல்லுங்க விமலன். ஓம் கம் கணபதியே நமக. அடியன் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, எம்பெருமான் விநாயகர் பெருமான் சம்ஹாரம் பண்ணதை விட சம்ஹாரம் பண்ண போனவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க அட்வைஸை ஏத்துக்காத போது கூட வந்துட்டு அவரோட ஸ்பர்ஷம் பட்ட உடனேயே வந்துட்டு அவங்க ஞானம் அடைந்து அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்டுடுறாங்க. மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிஷமே வந்துட்டு விநாயகர் பெருமான் அவங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தங்கும் ஜவாபையும் கொடுத்து ஒரு நிலையில வந்துட்டு நிப்பாட்டிடுறாரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி சரணாகதி பண்ணா எம்பெருமான்ட்ட நமக்கும் வந்துட்டு நல்ல ஒரு நிலைமை கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். சரியா சொன்னீங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? உங்களுடைய பார்வைக்கு இந்த கதைகள் எல்லாம் என்ன சொல்ல வருது? சரி, அப்படின்னா எல்லாருமே விமலன் சொன்ன பதிலை தான் வைத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம தொடரலாம்.
இன்னொரு புராணத்துல விநாயகருடைய அவதாரங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். அது முத்கல புராணம். முத்கல புராணத்துல முக்கியமாக 8 அவதாரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல இருக்கக்கூடிய கதைகள் பொதுவாக ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. வக்ரதுண்டர், ஏகதந்தர், மகோதரர், கஜானனர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், தூம்ரவர்ணர். இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த தத்துவத்தை நமக்கு தெளிவாவே சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா, விநாயகரை வழிபட்டு சரணடைகின்ற பொழுது இந்த 8 தீய குணங்களையுமே நம்ம கிட்ட இருந்து அவர் விலக்கிடுவாரு. அல்லது இத முதல்ல நாமளே நம்ம கிட்ட இருந்து விலக்கறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு. சரியா? ஆக விநாயகருடைய அவதாரங்களே நம்ம பார்த்துட்டோம். இப்ப விநாயகர் வடிவங்கள் அப்படின்னு இருக்கே, அது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாருக்குமே 32 விநாயகர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். இவங்க ஒவ்வொருவருக்குமே தியான ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த விநாயகர் இவருக்கு அருகில யார வைத்திருக்காரு? வல்லபைய வைத்திருக்காரா? சக்திய வச்சிருக்காரா? லட்சுமிய வச்சிருக்காரா? இவருடைய கையில என்னென்ன ஆயுதங்களை ஏந்திருக்காரு அப்படின்றத பொறுத்து இவருக்கு ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு தியான ஸ்லோகமும் இருக்கு. இதையுமே தாண்டி விநாயகர் வடிவங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பஞ்சகணபதி அப்படின்னும் இருக்கு. பஞ்சகணபதி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம யுகங்கள் தோறும் ஒரு கணபதி இருக்காரு அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த 4 கணபதியோட சேர்த்து வக்ரதுண்ட கணபதியும் சேர்த்துட்டாங்க. வக்ரதுண்ட கணபதி தான் ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவுலையும் திரும்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரனை படைத்து இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு கற்றுத்தரார். அஷ்ட கணபதி அப்படின்னு 8 கணபதியும் இருக்காங்க. மகோதர கணபதி, கஜானன கணபதி, லம்போதர கணபதி, விகட கணபதி, விக்னராஜ கணபதி, தூம்ரவர்ண கணபதி, சிந்தாமணி கணபதி, மயூரேச கணபதி. அதே போல 9 விநாயகரை சேர்த்து நவபீட கணபதி அப்படின்னு இருக்கு. 16 நாமங்களை சேர்த்து சோடச கணபதி இருக்கு. காசியில 56 விநாயகரை சேர்த்து 56 காசி கணபதி இருக்கு. இதை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரே பேர் எல்லா இடத்துலயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்னுடைய பார்வையில இப்போ நான் வேலைக்கு போகின்ற பொழுது எனக்கு வேலை இடத்துல ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. அது ஒரு குழு. சமய வகுப்பு போகின்ற பொழுது சமய வகுப்புல ஒரு குழு. இதே நான் என்னுடைய குடும்பத்தோட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போகின்ற பொழுது அங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குழு. இந்த ஒவ்வொரு குழுவிலுமே சிலர் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் யாரை சேர்த்து கூட்டிட்டு போறேனோ அவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அந்த மாதிரி இதை பாவிச்சுக்கலாம். இந்த கணபதியோட பெயர் லிஸ்ட நான் வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்துடுவேன். சரியா? ஆக இன்றைக்கு விநாயகருடைய அவதாரங்களை 2 புராணத்தின்படி நம்ம இந்த கதையோடைய சுருக்கத்தை மட்டுமே பார்த்திருக்கோம். அடுத்ததாக விநாயகருடைய வடிவங்கள் அப்படின்னு இருக்கின்ற பொழுது நிறைய வடிவங்கள் இருக்கு. அது குழு குழுவாக சேர்த்து வச்சு பஞ்சகணபதி, அஷ்டகணபதி, நவபீட கணபதி, ஷோடச கணபதி, 32 கணபதி, 56 காசி கணபதி இப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படின்றத பார்த்துட்டோம். ஆக இந்த சிந்தனையோட இன்றைக்கான பகிர்வை நம்ம திருநிறைவு செய்கின்றோம். ஏதேனும் கேள்விகள் இருக்கா? வணக்கம் சுதக்கா. கேக்குதா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மாசம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள்ல கணேஷ் சதுர்த்தின்னு ஒன்று வருது, சரிங்களா? அப்போ மாசம் நம்ம கணேஷ் சதுர்த்தி திதி வரப்போ நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும், கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமாக்கா? மாசம் எங்காவது ஒரு நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த நிலவானது தேய்ந்து வளர்கின்றது இல்லையா? அப்படி அது அமாவாசையிலிருந்து 4வது நாள்லயும் பௌர்ணமியிலிருந்து 4வது நாளும் சதுர்த்தி திதி வரும்.
இந்த சதுர்த்தியாகப்பட்டது விநாயகருக்கு ரொம்பவும் உகந்த திதி. அந்த திதியில தேய்பிறையில அது வருகின்ற பொழுது அது சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கும். வளர்பிறையில வருகின்ற பொழுது அது விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் விநாயகர் தகர்த்திடுவார். அதாவது அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து நீக்கிடுவார் அல்லது குறைத்திடுவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இதுதான் நிறைய பேர் செய்துட்டு வராங்க. சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியானது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. அதுல விரதம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா விநாயகருடைய அருளை பெறலாம். ஆனா அது இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கத்துல கிடையாது. நம்மளுடைய புராணமுமே சங்கடஹர சதுர்த்தியை தான் ரொம்ப மேன்மையாக காண்பிக்கின்றது. கேளுங்க. இந்த விரதத்துடைய வழிமுறைகள் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்த வாரம் இந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சரி. விமலன் சொல்லுங்க ஜி. ஓம் கம் கணபதி நமஹ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா இன்னைக்கு உள்ள செஷனுக்கு. இது வந்துட்டு நம்ம கிளாஸோட செஷனோட ஆரம்பத்திலேயே வந்துட்டு காயத்ரிங்கிறவங்க இவங்க கிளாஸ்ல இருக்காங்க. என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. வக்ரதுண்ட அந்த ஸ்லோகம் தியான ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, மின்னுக்கு ஆரம்பத்துல தியான ஸ்லோகம் விநாயகர் பெருமானுக்கு. அதை படிக்கும் பொழுது வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தியானம்லாம் வந்துட்டு லைக் காயத்ரி மந்திரம் வந்துட்டு ஒரு மேக்சிமம் 2 வாட்டி படிச்சா போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தியான ஸ்லோகம் இந்த காயத்ரி மந்திரம்லாம் வந்துட்டு எல்லாரும் படிக்கலாமா? அப்படி படிக்கணும்னா வந்துட்டு லைக் எத்தனை வாட்டி படிக்கலாம், எப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கக்கா. ரொம்ப அற்புதமான கேள்வி. எனக்கு தெரிந்த வரைக்கும் காயத்ரி மந்திரம் அப்படின்றது உபதேசமாக பெறணும். ஆனா நமக்கு இந்த மந்திரங்கள் தெரிந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல பூஜையில நம்ம சுமார் ஒரு 3 தடவை செய்யலாம். அதையே ஜபமாக செய்யணும் அப்படின்னா சரியான முறையில உபதேசம் வாங்கி செய்யறது நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வக்ரதுண்ட அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது ஸ்லோகமாக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம சொல்லலாம். நன்றி அக்கா. ஹரி ஓம். சரி. சரி, வேறு ஏதோ கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க ஜி. கிருபாஜி. ஹரியோம் ஜி. வணக்கம். ஹரியோம். ஓகே. இப்ப வந்து பொதுவான ஒரு கேள்விதான். இப்ப வீட்டுக்கு இப்ப நம்ம வடிவங்கள் அப்படின்னு நம்ம ஸ்லாட் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால வீட்ல எந்த மாதிரி இமேஜஸ் வைத்து இப்ப இந்த எத்தனையோ வடிவங்கள் பார்த்தோம். எந்த வடிவம் நம்ம வீட்ல வைத்து பூஜை பண்றதுக்கு ஏற்றதான ஒரு வடிவம்? கணபதியோடைய இத்தனை வடிவங்கள்ல எது வந்து சூட்டபிள்? இப்ப வீட்ல வந்து குடும்பமா இருக்கிறவங்க வீட்ல எந்த மாதிரி கணபதியை வச்சா ரொம்ப வந்து விசேஷம்? எந்த கணபதி அப்படின்ட்டு வடிவத்தோட கேட்கின்ற பொழுது பாலச்சந்திர கணபதியை வைத்திருக்கலாம். கணபதி அப்படின்ற வடிவத்தை வைத்துக் கொள்ளலாம். ரொம்ப உக்கிரகமாக இருக்கிறத வீட்டுல வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு உருவத்தை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். பட் தத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு சத்துவ, ரஜஸ், தாமசம் அப்படின்ற 3 குணங்கள் இருக்கு. இந்த குணத்துல எது மேலோங்கி இருக்கோ, எது டாமினன்டா இருக்கோ அதான் நம்மளுடைய கேரக்டரா இருக்கும். அதே போல அன்னைக்கு நம்ம பார்த்திருந்தோம். இறைவனுமே இந்த 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் அப்படின்னு. வேக வடிவம் அப்படின்னா போருக்கு போயிட்டு வர்ற அந்த ரூபத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். போக வடிவம் அப்படின்னா நம்மளுக்கு சுகபோகங்களை தரக்கூடிய வடிவங்களாக இருக்கும். யோக வடிவம் அப்படின்னா நமக்கு ஞானத்தை தரக்கூடிய வடிவங்களாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் நமக்கு எந்த உருவமானது நம்மளுடைய மனதுல ஆழமாக பதிகின்றதோ அதையே நம்ம தொடர்ந்து தியானம் செய்து வரலாம். ஓகே ஜி. அருமையான விளக்கம். சரி. அந்த வகையில பார்த்தாக்கா,
வீட்ல வந்து இப்ப நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதான் நம்மளோட சனாதன தர்மத்துடைய ஒரு மகிமை. இப்ப ம்ஹ்ம். பொதுவா நம்ம எல்லாருக்கும் இப்ப கணபதில இருக்கிறவங்க ஆ எந்த ஃபார்ம் ஆஃப் கணபதி வந்து நமக்கு புடிச்சிருக்கோ அவங்க இது பண்ணிப்பாங்க. பட் பொதுவா நம்ம வீட்ல வைக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம சிவ ஃபேமிலி அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? ம்ஹ்ம். அந்த வகையில இந்த விநாயகர் வடிவத்துல எது வந்து சூட்டபிள்? அது கொஞ்சம் காமிச்சிருங்க. சோ தட் அது கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்ப நெறைய பேர் சர்ச்சை ஆகுது இல்லையா? என்னது வலம்புரி விநாயகர்ன்றாங்க, இடம்புரின்றாங்க. சோ பீப்பிள் கெட் கன்ஃப்யூஸ்ட். சோ நம்ம வந்து ஒரு சஜஷன் குடுத்துறலாம். சரி. சஜஷன் குடுக்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா பொதுவாக பார்க்கின்ற பொழுது, இந்த விநாயகர் ரூபம் தான் நம்ம வீட்லலாம் வச்சிருக்கோம். என்னதான் 32 வடிவங்களாக இருந்தாலுமே, அந்த வடிவங்கள் எல்லாமே ஆலயங்கள்ல தான் இருக்கு. நம்ம வீட்ல வைத்து வழிபடுகின்றது பொதுவாக இப்படிதான் இருக்கும். அவர் கையில அங்குசம் பாசத்த ஏந்திருப்பாரு, மோதகத்த வைத்திருப்பாரு, அபயகரம் நீட்டிருப்பாரு. தும்பிக்கையில கலசம் இருக்கும். அல்லது அந்த அபயகரத்துல பாதி கொம்ப கையில வச்சிருப்பாரு. பொதுவாக நம்ம வீட்ல பார்க்கின்ற பொழுது, இந்த ரூபத்திலே தான் அவர் இருக்கின்றார். அது விக்கிரகமாக இருந்தாலும், அது இந்த ரூபத்தில தான் இருக்கு. நம்ம யாருமே வந்து வீர விநாயகரையோ, மத்த விநாயகரையோ வீட்ல வச்சு வழிபடுறது ரொம்ப குறைவு. உபாசனை மார்க்கத்துல இருக்கிறவங்க வழிபடுறாங்க அப்படின்ற தகவல் கிடைத்திருந்தது. பொதுவாக நம்ம இந்த ரூபத்தில இருக்கக்கூடிய விநாயகர தான் வீட்ல வச்சு நம்ம வழிபாடு செய்றோம். அருமை, அருமை ஜி. நன்றி ஜி. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? விமலன் கேளுங்கய்யா. அக்கா மொத கதிரேசன் அவர் கேட்கட்டும். பரவாயில்ல. கேளுங்க தம்பி விமலன். கேளுங்க. நன்றி சுவாமி. அக்கா, இந்த புராணங்கள்ல சொல்லும் பொழுது வந்துட்டு விக்னராஜன் அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது கிரௌஞ்சன் வந்துட்டு மூஷிக வாகனமா மாறினான்னு சொன்னப்பட்டுச்சு. அதே மாதிரி அடுத்து வந்துட்டு கஜமுகாசுரனும் வந்துட்டு மூஷிக வாகனமா மாறினாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த கணபதி அவதாரம் வரும் பொழுது. சோ இது ரெண்டுல வந்துட்டு மூஷிக வாகனமா அவர் முன்னுக்கு அமர்ந்திருக்காரு இல்லையா? அவர் வந்துட்டு ஆக்சுவலி ரெண்டுல எந்த அசுரன் அப்படி மாறினாங்க? அண்ட் அதை தாண்டி அந்த மூஷிகம் எதுக்காக வச்சிருக்காங்க? மயில்னா வந்துட்டு அது நிறைய விதமான உருவம் இருக்கு. அதோட தோகை வந்துட்டு வேல் மாதிரி இருக்கு. சோ அதனால வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதுக்காக வந்துட்டு மூஷிகத்தை வந்துட்டு விநாயகர் பெருமான் வச்சிருக்காங்க அக்கா? சரி. இதுவுமே ரொம்ப அருமையான கேள்வி. மூஷிகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது 2 இடங்கள்ல வருது. ஆக இதுல எது அவர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத நினைக்கிற விநாயகர் தான் வந்து பதில் சொல்லணும். புராண கதைகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அது தத்துவமாக இருக்கின்றதுனாலயும், பல யுகங்கள் தாண்டி இந்த விநாயகர் உருவத்தை வழிபட்டு வருகின்றதுனாலயும், பல பேர் பல தேவாதி தேவர்களுடைய இன்னல்கள அந்த விக்னங்கள நிவர்த்தி செய்ததாலயுமே, இவருடைய உருவமானது இன்ன வரைக்கும் நம்ம வழிபட்டுட்டு வரோம். எத்தனையோ யுகங்கள் தாண்டி இருக்கோம் இல்லையா? ஆக எந்த மூஷிகம் அப்படின்னு கேட்டா, நிஜமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது. தத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது, இந்த மூஷிகம் இருக்கு இல்லையா? இந்த மூஷிகம் வந்து அஞ்ஞானத்துடைய ஒரு பெரிய அடையாளம். அறியாமை அப்படின்ற அடையாளம். மூஷிகம் பொதுவாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு இடத்துல இருக்காது. எல்லா இடத்துலயுமே சுத்திட்டே தான் இருக்கும். அதுபோல நம்மளுடைய மனது அறியாமை அப்படின்ற காரணத்தினால எல்லா இடத்துலயுமே அலை பாய்ஞ்சுட்டே இருக்கும். எல்லா விஷயங்களையுமே போய் துவம்சம் செஞ்சுட்டு இருக்கும். ஒரு சின்ன ஓட்டை போட்டு எதுவாக இருந்தாலும் பிச்சு போட்டுரும். அதே போல நம்மளும் நம்மளுடைய மனது அஞ்ஞானம் அப்படின்ற இருள் இருக்கின்ற காரணத்தினால, எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒண்ணொன்னா நம்ம முயற்சி செய்வோம். ஆனா, இந்த விநாயகருடைய பாதமானது படுகின்ற பொழுது, அந்த எங்கேயுமே ஓடிட்டு இருக்கிற அந்த மூஷிகம் அப்படியே அடங்கி, ஒடுங்கி அமர்ந்திருக்குது இல்லையா? அதே போல விநாயகர் கிட்ட சரணடைகின்ற பொழுது, விநாயகருடைய அருள் நம்ம மேல படுகின்ற பொழுது, நாமுமே செருக்கை இழந்து அடக்கி இருப்போம். ஆணவ மலமானது அவருடைய கருணை இருக்கிறதுனால, நம்ம கிட்ட இருந்து விலகி இருக்கோம் அப்படின்ற தத்துவத்த இந்த மூஷிகம் நமக்கு சொல்லுது. ரொம்ப நன்றி அக்கா. சுதாக்கா, எனக்கு இன்னொரு கேள்வி. கேளுங்கய்யா. இப்போ மகா கணபதி அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ மகா என்றாலே வந்து பெரியவங்க அதாவது கடவுள் வழிபாடுல வச்சு பெரிய சக்தி கொண்டவங்க. அப்போ மகா கணபதி என்று சொன்னா கணபதி தான் நமக்கு
உலகை காக்கும் முதல் மூத்த கடவுளா, இல்லை அவருக்கு மேலேயும் சிலர் இருக்காங்களாக்கா? அதான் என்னோட கேள்வி. ஓகே. இப்போ மகா அப்படின்னாலே ரொம்ப பெருசு அப்படின்னு வருது. கணபதி அப்படின்னு ஏன் வருது அப்படின்னு சொன்னா, கணம் கூட்டல் பதி. கணம் அப்படின்ற பொழுது 18 கணங்கள் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. அந்த 18 கணங்களுக்குமே தலைவர் பதி அப்படின்றதுனால கணபதி. அவரே முதல்வராக இருக்கின்றதுனால மகா கணபதி அப்படின்றது நம்ம அன்றைக்கு பார்த்திருந்தோம். இந்த மகா கணபதி தத்துவத்தை இன்னும் ஆழமா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இந்த மகா கணபதி தான் பிரம்மஸ்வரூபமா இருக்கின்றார். அவருடைய கருணையினால அதை எடுத்து வருகின்ற உருவமானது நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்த அந்த அவதாரங்கள், அப்புறம் அந்த வடிவங்கள். அருமை அக்கா, அருமை. ரொம்ப நன்றி. சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? விக்னேஸ்வர கணபதி. வணக்கம். ஹரியோம்மா. ஹரியோம். அடியன் கேசவன் பேசுறேன். ஓகே, இந்த 32 ஃபார்ம்ஸ் ஆஃப் கணபதி இருக்காங்களே, ஸோ அதுல வந்து ஸ்ருஷ்டி கணபதினு ஒரு ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ இஸ் இட் அந்த ஸ்ருஷ்டி கணபதியும் கண் திருஷ்டி கணபதியும் அது ஒன்னா, இல்ல அந்த ஃபார்ம் ஒன்னு இருக்கா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சிருஷ்டி கணபதி அப்படின்றது கண் திருஷ்டி கணபதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கண் திருஷ்டி கணபதி தேடல்ல கிடைத்த விவரம் என்ன அப்படின்றது எந்த ஒரு வடிவத்திலுமே சேர்க்கப்படல. பட் சில காலங்களுக்கு முன்னால அது 33வது வடிவமாக சேர்க்கப்பட்டிருந்தது. பட் அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அதான் ஓகே. அப்போ ஸோ அதான் கேட்டேன், அது ஒரே ஃபார்மா? அதுக்கு தான் ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம். இல்ல ஐயா, அது அந்த இல்ல ஃபார்ம்ல இல்ல வராது. இல்ல. ஓகே ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து பிள்ளையார வைக்கிறாங்களே, இப்போ மோஸ்ட்லி இந்தியன் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் அது பிள்ளையார் வைக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து அது நம்மளே உருவாக்குன விஷயமா, இல்ல அந்த மாதிரி வைத்திருக்காங்களா? ஏன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு வீட்டுல வந்து பார்த்திருக்கேன், வந்து மகாலட்சுமி வந்து வாசல்ல வைத்திருக்காங்க. அந்த வைணவர்கள் வழிபாடு உள்ளவங்க வந்து மகாலட்சுமி வந்து வாசல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்கா, இல்ல நம்மளே அதை ஏற்படுத்திக்கிறதா? அது கொஞ்சம் எனக்கு தெரிந்தா சொல்லுங்க. இது எனக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு தெரியல. பட் என்னுடைய பார்வையில நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது இந்த மார்க்கத்துல, அதாவது வைஷ்ணவ மார்க்கம் எனக்கு சரியா தெரியல. மற்ற மார்க்கத்துல பார்க்கின்ற பொழுது வாசல்ல விநாயகரையும், அதாவது வெளியிருந்து வருகின்ற பொழுது விநாயகரையும், உள்ள இருந்து பார்க்கின்ற பொழுது லக்ஷ்மி தேவியையும் வைத்திருப்பாங்க. இத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, வீடு அப்படின்றதுதான் நம்ம நிறைய நேரம் இருக்கக்கூடிய ஒரு தலம். அது வீடு அப்படின்றதுக்கு வீடு பேரு அப்படின்னு சொல்றோம். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ட்டு, அதாவது அந்த வீடானது மோட்சம், அந்த முக்தி நிலையை குறிக்கின்றது. ஆக இந்த வீட்டுல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், சாதனைகள், இது எல்லாமே அந்த வீட்டுக்கு வழிவகுத்து கொடுக்குது. இந்த வீட்டுல நம்ம இருக்கின்ற பொழுது நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் அங்க அது வினையாக வருகின்றது. அதனால நம்மள தடுத்து ஆட்கொள்றதுக்காக விநாயகரை வெளியே வைக்கிறதுக்காகவும், எந்த ஒரு விக்னங்களும் வராம பாத்துக்கோ அப்படின்ற நம்பிக்கையாலும் வைத்திருந்ததாகவும், உள்ள உலக வாழ்க்கையில நமக்கு அருட்செல்வங்கள் வேணும் அப்படின்ற காரணத்தினால லக்ஷ்மி தேவியை உருவகமாக வைத்திருந்ததாகவும் எனக்கு தோணுது. பட் இதை நம்ம முழுமையா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே மேம், தேங்க்யூ so much மேம் for the explanation. நன்றி ஐயா. சொல்லுங்க கிருபாஜி, நம்ம இன்னும் ஒரு 2 கேள்வி பார்க்கலாம். சொல்லுங்க கிருபாஜி. ஓகே, ஜஸ்ட் அடிஷனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என் அறிவுக்கு, சிற்றறிவுக்கு ஏறிய சில விஷயங்கள். ஓகே, கணபதியை வந்து நம்ம ஒரு காலகட்டத்துல வந்து அந்த நம்ம பாமர மக்கள் அந்த ஸ்டைல்லே போவோமே, தமிழர்களுடைய மக்களா. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு வரும்போது இந்த படங்கள்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல வந்து நம்ம அவ்வளோ கீன் கிடையாது, பிகாஸ் நம்ம எல்லாம் தமிழர்களுடைய மரபுல குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண நம்மளுக்குன்னு வந்து நம்மளே வந்து சில தெய்வ வழிபாடு உருவங்களை வைத்து இது வந்து ஒரு ஹிந்துவோட வீடு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நம்ம வந்து படங்கள் வைக்க தொடங்கணும்.
ஸோ அது மங்களகரமாகவும் ஏற்பட்டது. ஆரம்ப கட்ட காலங்கள்ல வந்து மஞ்சள் தடவி நம்ம அப்படிதான் வச்சிருப்போம். அதாவது ஒரு ஹிந்துவோடைய வீடு அப்படின்னு. அப்ப பிள்ளையார் ஏன் கணபதிய வந்து வாசல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம புராணத்தை கைட் பண்ணலாம். நம்ம ரிலேட் பண்ணலாம். அதாவது கைலாயத்துல இப்ப சுதாஜி சொல்லியிருப்பாங்க. கைலாயத்திலேயே வந்து ஆ யாரையும் அனுமதிக்காம, அதாவது அந்த இல்லத்தை சேர்ந்தவங்க அல்லாதவர்கள அனுமதிக்காம இருந்த ஒரு கண்டிஷன்ஸ் தான் வந்து நாம ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவங்க. கணபதிய வீட்டுக்கு வாசல்ல வச்சோம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு துஷ்ட எண்ணங்கள், கதிரலைகள், துஷ்ட சக்தின்னு நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது நம்ம எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்குவோம் இங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல. நாம வெளியிருந்து வரும்போது நெறைய இன்னல்களோ, நெறைய பேர சந்திச்சிருப்போம். நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவான விஷயங்கள். இது எல்லாமே வந்து கணபதியினால தடுத்து வெளிய நிக்க வைக்க முடியும். அதனால அவருடைய ஒரு கியூட்டான ஒரு தோற்றத்தினாலேயோ, தெளிவான ஒரு ஆ என்னது முக பாவனையினாலேயோ, அவருடைய ஸ்ட்ரெங்த் நம்ம புராணங்கள் நெறைய பார்க்கிறோம் இல்லையா? அவரோட ஸ்ட்ரெங்த், அவரோட சக்தி அளப்பரியது. ஸோ அதனால கணங்களுக்கே வந்து அவர் தானே தலைவன். ஸோ அந்த கோணத்துல பார்க்கும்போது, ஹி இஸ் த பெஸ்ட். நம்ம முன்னோர்கள் ஏன் வச்சாங்க அப்படின்னாக்கா, கணபதிய தவிர வேற யாருமே வந்து சிறந்த ஆ வீட்டு வாசல்லயோ, இல்ல துவார பாலகனாகவோ இருக்கிறதுக்கு ஆ அதாவது அவர மிஞ்சி எதுவுமே இல்ல. ஸோ அதனால தான் அவருடைய இமேஜ முதன்மை கடவுளாக அவங்கள வச்சாங்க. அதே சமயத்துல நம்ம கூட எந்த ஒரு எமோஷன்ஸோட வந்தாலும், கணபதி ஃபோட்டோ பார்த்தோன்னே, ஒரு கியூட்டான ஃபேஸ பார்த்தோன்னே, அந்த வீட்டு வாசலுக்குள்ள நுழைஞ்சு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு போக மாட்டோம். இப்பல்லாம் நம்ம ரொம்ப உயரமா வச்சுக்கிறோம். கணபதியோட ஃபோட்டோஸ்லாம் நெறைய உயரமா வச்சுக்கிறோம். கண்ணு கூட அந்த இமேஜ பார்த்துட்டு உள்ளுக்கு போகிற அளவுக்கு கூட நமக்கு இல்ல. நம்மகிட்ட இப்ப அந்த யோசனை இல்ல. ஆக்சுவலி அந்த கணபதி ஃபோட்டோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னாக்கா, அந்த நம்ம கொண்டு வந்த எமோஷன்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவா இருந்தாலும், கோவமோ எதுவா இருந்தாலும், அந்த வீட்டு வாசல்லயே நம்ம விட்டுட்டு, அந்த சந்தோஷமான ஒரு எண்ணம் வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் சயின்டிஃபிக் நாலேட்ஜ். ஏன் சயின்டிஃபிக் சைட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுதான் அழகான ஒரு கணபதிய நம்ம வீட்டு வாசல்ல நம்ம வைக்கிறோம். ஆங்காரமாக வைத்திருக்கிறது வந்து நெறைய பேர் இப்ப வச்சிருக்கிறாங்க கண் திருஷ்டி கணபதி மாதிரி. அது இன்னும் நம்மளோட கோவத்த வந்து அதிகமாக்கும். ஸோ இதுதான் வந்து ஏன் அழகான கியூட்டான ஃபார்ம்ஸ கணபதிய தேர்ந்தெடுத்து நம்ம முன்னோர்கள் நுழைவாசல்ல வச்சாங்கன்னுக்கா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமஹ. தவறு இருப்பின் மன்னிக்கணும். நன்றி ஜி. சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? சரி, கேள்விகள் இல்ல அப்படின்னா, நம்ம இன்றைய தொடர நிறைவு செய்திடலாம். அடுத்த வாரம் நாம விநாயகர எப்படி எளிமையான முறையில வழிபாடு செய்யலாம், அவருக்கு எடுக்கக்கூடிய விரதங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள பார்க்கலாம். வேற எதுவும் கேள்விகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க தனியா எனக்கு WhatsApp பண்ணுங்க, அல்லது WhatsApp குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கேள்விகள அங்க திரட்டி பதில்கள அங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆக இன்றைக்கான இந்த தொடரை நம்ம திருநிறைவு செய்திடுவோம். ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஸ்ரீ குருப்யோ நம. உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்.